ஹே கைஸ், விழுப்புரத்துல டே இன் மை லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சாதம்லாம் வச்சுட்டாரு. அப்புறம் ரசம் வச்சிருந்தேன் தொட்டுக்க. அதுக்கப்புறம் மொச்சக்காய் கூட்டு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு காய் சாப்பிடவே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ என் பையனுக்கு வந்து டெய்லி நான் காயா வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நாள்லாம் கடகடன்னு ஓடுது, வயசாயிட்டே வேற போகுது. ஸோ டிஃபன்லாம் கட்டியாச்சு 2 பேத்துக்கும். நான் 2 பேத்துக்கும் 2 பேத்துக்குன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து எங்களோட வேலை பார்க்குற ஒரு அண்ணா எங்க கூட தங்கியிருக்காங்க. அந்த அண்ணா அவங்களுக்கு என் பையனுக்கு தான் 1 வயசு ஆகுது. இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கல. ஆனா எப்படா எனக்கு ஸ்கூல்ல சேர்ப்போன்னு இருக்குது உண்மையிலே. 1.5 வயசு தான் ஆகுது. செம்ம சேட்டை பண்ணுது. ஆக்சுவலா கீழ் வீட்ல என்ன ஃபங்க்ஷன் தெரியல. கீழ் வீட்டு ஹிந்திக்காரங்க ஸ்வீட் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. பட் இருந்தாலும் வந்து 2 பேரும் எப்படியோ மாத்தி மாத்தி பேசி சாப்பிட்டுக்குவோம் வாங்கி. தண்ணி சுத்தமா இல்ல. என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொன்னப்ப, "நீ வந்து கேன் எடுத்துட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துரு. நம்ம தண்ணி வாங்கிட்டு அப்படியே போயிரலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து அப்புறம் கேன் எடுத்துட்டு போய் மறுபடியும் தண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். வண்டி இல்ல. ஸோ அதான் இவ்வளோ வந்து பிரச்சனையே. சரி, இவ்வளோ தூரம் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு, டீ குடிக்கலன்னா எப்படி? வந்து காய்கறி கடையில காய்கறி வாங்க ஆரம்பிச்சாச்சு. இங்க வச்சுட்டு விண்டேஜ் ஷாட் வச்சு, விண்டேஜ் இல்ல மாண்டேஜ் மாண்டேஜ் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் வீடியோவா எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்தாச்சு. வந்து மேகியும் பிரெட் ஆம்லேட்டும் பண்ணி சாப்பிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.